விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வருண். இந்த வீடியோவில் நம்ம ஜூனியர் விகடன் மெகா சர்வேல என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம மண்டலம் வாரியாக வந்து எப்படி இருக்குது களம் அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம வடக்கு மண்டலத்தில் உள்ள சில மாவட்டங்களை பார்க்க போகிறோம். உள்ளே போய் டீட்டெயிலாக என்ன ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் மாவட்டமாக கோட்டைக்கு பெயர் போன வேலூர்லேருந்து ஆரம்பிக்கலாம். அதில் முதல் தொகுதி அப்படிங்கிறதே வந்து காட்பாடி தொகுதி. இது ஒரு ஸ்டார் தொகுதி. ஏன்னா வந்து இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறவர் துரைமுருகன் அமைச்சராகவும் இருக்கிறாரு, திமுகவோட பொதுச் செயலாளராகவும் இருக்கார். போன முறை ரொம்ப மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சார். இந்த தடவை அவர் ஜெயிப்பாரா இல்லையான்னு நம்ம சர்வே எடுக்கும்போது கள நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு சாதகமாக தான் இருந்தது. இதில் வந்து அதிமுகவில் ராமு போட்டியிடுறார் அவரை எதிர்த்து. நாத்தாக்கால திருக்குமரனும், தாவேக்கால டாக்டர் சுதாகரும் போட்டியிடுறாங்க. இங்கே களத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நாயுடு சமூக மக்கள், தெலுங்கு பேசுகிற நாயுடு சமூக மக்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி இது. இந்த இதில் வந்து ராமு அதிமுக வேட்பாளரும், அதே மாதிரி சுதாகர் தாவேக்கா வேட்பாளரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. தெலுங்கு மக்கள் வாக்குகள் அதனால சிதறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து திருக்குமரன், இவர் வந்து நாம் தமிழர் வேட்பாளர். இவரை பற்றின ஒரு அறிமுகமே இன்னும் தொகுதியில் முழுசாக போய் சென்றடையாததும் அவருக்கு வந்து பின்னடைவாக இருக்குது. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மைனஸாக இருக்கிறதுனால இதெல்லாம் சேர்ந்து துரைமுருகனுக்கு ப்ளஸ்ஸாக மாறுங்கிற மாதிரி தான் நம்ம கள நிலவரம் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு மார்ஜினில் வந்து முன்னாடி போய் ஜெயிச்சிருவாருங்கிறது தான் தெரிய வருது காட்பாடியில் நம்ம சர்வேல. அடுத்த தொகுதி வேலூர் மாவட்டத்தில் வேலூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் வந்து திமுக சார்பில் கார்த்திகேயன் போட்டிடுறாரு. அதே மாதிரி அதிமுக சார்பில் வந்து எஸ்ஆர்கே அப்பு வந்து போட்டிடுறாரு. நாம் தமிழரில் சோனியாவும் தாவேக்கால வினோத் கண்ணனும் போட்டிடுறாங்க. இதில் சிட்டிங் எம்எல்ஏ கார்த்திகேயன், அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர். அவர் தொடர்ந்து வந்து 2 முறை எம்எல்ஏவாக வந்து இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தியாக இருக்குது. அந்த அதிருப்தியே வந்து மாவட்ட செயலாளரான அதிமுகவை சேர்ந்த அப்புவுக்கு வந்து பாசிட்டிவாக மாறி இருக்கு. அதனாலே வந்து அவர் இந்த தேர்தல் களத்தில் ஒரு படி முன்னாடி நிற்கிறாரு அப்படிங்கிறது நம்ம சர்வே ரிசல்ட்ஸில் தெரிய வந்திருக்கு. வேலூர் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி வந்து அணைக்கட்டு. இந்த தொகுதியில் வந்து சிட்டிங் எம்எல்ஏ திமுகவில் வந்து ஏபி நந்தகுமார், அவருக்கே வந்து சீட் கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் வந்து வேலழகன் வந்து நிற்கிறாரு. நாத்தாக்கால ரவிக்குமார், தாவேக்கால வேல்முருகன் வந்து நிற்கிறாங்க. இந்த 4 பேருக்கு இடையில போட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே. இதில் தாவேக்கா கணிசமான வாக்குகளை பிரிக்கிறதும் இங்கே வந்து டிஎம்கேக்கு தான் சாதகமாக முடிஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, அவர் வந்து நந்தகுமார் சில நலத்திட்டங்கள்லாம் செஞ்சு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் வேலழகனுக்கு பாமக கூட கூட்டணி வச்சிருக்குது அப்படிங்கிறது அந்த சமூக வாக்குகளை கவர வந்து பாசிட்டிவாக இருக்குமே தவிர, அதை தாண்டி அவருக்கான சொந்த செல்வாக்கோ தனிப்பட்ட பலமோ இல்லாதது மைனஸுங்கிறதுனால நந்தகுமார் இந்த தொகுதியில் வந்து முந்தி நிற்கிறாரு. வேலூர் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி வந்து கீழ் வைத்தினான் குப்பம், தனி தொகுதி இது. இதில் திமுகவில் ராஜேஸ்வரி அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சிக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்சியோட தலைவர் ஜெகன்மூர்த்தியே இரட்டை இலை சின்னத்தில் வந்து இங்கே நிற்கிறாரு. இங்கே என்ன வந்து திமுகவில் நிற்கிற ராஜேஸ்வரிக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது அப்படின்னா, அவங்க நிறைய பேர் சீட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அவங்களுக்கு ஒதுக்குனதுனால நிறைய உள்ளடி வேலைகளை பார்த்து அவங்களுக்கு எதிராகவே அந்த தொகுதியை வந்து வச்சிருக்கிறாங்க திமுக ஆட்களே. அதே நேரத்தில் இது வந்து ஒரு தனி தொகுதினாலும் அங்கே பாமகக்கான ஓட் பேஸ், வன்னியர் மக்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால மாம்பழமும் வந்து இங்கே கை கொடுக்கும். ரெட்டலை இதுலேயும் நிற்கிறாரு, சின்னத்துலேயும், அப்படிங்கிறது அவருக்கு ஒரு கூடுதல் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த முறையும் ஜெகன்மூர்த்தியே வெல்வார் அப்படிங்கிறது தான் நம்ம சர்வேல தெரிய வந்திருக்கு. வேலூர் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி வந்து குடியாத்தம், தனி தொகுதி. இதுவுமே தேமுதிகக்கு ஒதுக்கியிருக்காங்க திமுக கூட்டணியில். ஸோ முரசு சின்னத்தில் பிரதாப் வந்து நிற்கிறாரு. அதிமுக சார்பில் ஃபரீதா புருஷோத்தமன் நிற்கிறாங்க. நாத்தாக்கால இமலன் நிற்கிறாரு. தாவேக்கால சிந்து வந்து போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில் வந்து தேமுதிக நிற்கிறாங்க. அந்த தேமுதிகக்கு பெரிய கட்டமைப்பும் இந்த தொகுதியில் இல்லை. அதே நேரத்தில் முரசு சின்னம் அப்படிங்கிறதும் பெருசாக போய் சென்றடையில மக்கள்கிட்ட. திமுக காரங்களும் தங்களுக்கு சீட்டு ஒடுக்காதனால எதுக்கு தேமுதிகக்கு நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒதுங்கி நிற்கிறதெல்லாம் மைனஸாக மாறி இருக்குது. இந்த மைனஸ் எல்லாமே சேர்ந்து ஃபரிதா புருஷோத்தமனுக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்கிறதுனால இந்த தொகுதியில் ரெட்டலை வந்து ஜெயிக்கிற மாதிரி தான் இப்போதைய சூழல் இருக்குது. வடக்கு மண்டலத்தில் அடுத்ததாக நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல் தொகுதி எதுனா அரக்கோணம் தனி தொகுதி. இதுதான் வந்து முதல் தொகுதியாக இருக்குது. இங்கே திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு சீட் ஒதுக்கியிருக்காங்க. எழில் கரோலின் வந்து போட்டிடுறாங்க. அதிமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ ரவி வந்து போட்டிடுறாரு. அதே மாதிரி நாம் தமிழரில் ராஜ்குமார் போட்டிடுறாரு. தாவேக்கால காந்திராஜ். இந்த 4 பேரும் வந்து போட்டிடுறாங்க.
இங்கே வந்து போன முறையே வந்து பானை சின்னத்தில் விசிகா நின்று 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. ரவி அதிமுக வேட்பாளர் ரவிக்கு வந்து ஒரு நல்ல அறிமுகம் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி ரெட்டலை சின்னமும் அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. எழில் கரோலின் இந்த தொகுதிக்கே சம்மந்தம் இல்லாமல் சென்னையிலேருந்து கொண்டு வந்து புதுசாக வந்து நிறுத்தியிருக்குது ஒரு பெரிய மைனஸாக இருக்கிறது திமுக கூட்டணிக்கு. ஸோ அதனால் ரவி தான் இந்த முறையும் வந்து முந்தி நிற்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதில் தாவேக்கால வந்து காந்திராஜ் அவர் வந்து எழில் கரோலினோட இந்த தொகுதியில் அதிக செல்வாக்கு வந்து படைச்சவராக இருக்கிறாரு. ஸோ திமுக கூட்டணி பலத்தால் அவங்க வந்து 2வது இடத்துக்கு வரலாம், இல்லைனா 3வது இடத்துக்கு கூட தள்ளப்படலாம். விசில் சின்னம் வந்து மேலே வரலாங்கிற மாதிரி தான் இந்த நிலவரம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த தொகுதி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிற தொகுதி வந்து ஷோலிங்கர். அதில் வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. இங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற ஏஎம் முனிரத்னம் அவரே நிற்கிறாரு. அதே மாதிரி அதிமுகவில் பாமக அவங்களும் கூட்டணிக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வழக்கறிஞர் சரவணன் வந்து நிற்கிறாரு. நாம் தமிழரில் அசோக் குமாரும் தாவேக்கால கபிலும் வந்து போட்டிடுறாங்க. 4வது முறையாக இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. 4 முறை இங்கே இருந்தால் கூட அவர் மேலே முனிரத்னம் மேலே ஒரு பெரிய அதிருப்தி வந்து இருக்குது. வளர்ச்சி எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கிறது. சரவணனுக்கு பாமக வாக்குகளோடு சேர்ந்து அதிமுக கூட்டணி வாக்குகள், ஏன்னா ரெட்டலைக்கும் இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. பட்டியல் சமூக மக்கள் வசிக்கும் பகுதிங்கிறதுனால தாவேக்காக்கும் இங்கே வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இந்த களம் அப்படிங்கிறது ஓவராலாக பார்க்கும்போது மாம்பழத்துக்கு வந்து ஒரு சின்ன எட்ஜ் இருந்தால் கூட ஆனால் இழுபறி நிலை தான் இப்போ வரையுமே இருக்குது. இது கடைசி நேரத்தில் யார் பக்கம் வேணாலும் சாயலாங்கிற மாதிரி தான் இருக்குது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அடுத்த தொகுதி ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இங்கே திமுகவில் சிட்டிங் அமைச்சர் காந்தி தான் நிற்கிறாரு. காந்தியோட மகன் வினோத் காந்திக்கு தான் சீட்டு ஒதுக்குனாங்க. இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி மகன்கிட்ட இருந்தே சீட்டை வந்து வாங்கிட்டாரு பறிச்சு. இப்போ அவருக்கு சாதகமாக தான் இந்த தொகுதி இருக்கு. காரணம் அதிமுக வந்து கூட்டணியில் தமாக கொடுத்துருக்காங்க. தமாகால விஎம் கார்த்திகேயன் நிற்கிறாரு. தமாக தாமரை சின்னத்தில் வேற நிற்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழரில் தாரிகா சல்மான், தாவேக்கால தாஹிரா, இவங்க 4 பேரும் நிற்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா தாமரை சின்னம் அப்படிங்கும்போது இஸ்லாமிய மக்கள் பரவி வாழ்கிற இந்த தொகுதியில் அது வந்து பெரிய பின்னடைவாக வந்து அமைஞ்சிருக்கு தமிழ் மாநில காங்கிரஸுக்கு. அதே நேரத்தில் தாரிகா சல்மான் அவங்க வந்து உள்ளூர்காரங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஓரளவு செல்வாக்கு வந்து தொகுதிக்குள்ளே இருக்குது. இதையும் தாண்டி அங்கே உள்ள சிறுபான்மை மக்கள் கிட்ட விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறதுனால விசில் சின்னம் வந்து 2வது இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற சூழல் தான் இப்போ இருக்குது. ஆனால் முதல் இடத்த கம்ஃபர்டபுளாக தக்க வச்சுக்கிறாரு அமைச்சர் காந்தி. அடுத்த தொகுதி வந்து ஆற்காடு தொகுதி. இங்கே வந்து திமுகவில் ஈஸ்வரப்பன் வந்து போட்டியிடுறாரு. அதே மாதிரி அதிமுகவில் எஸ்எம் சுகுமார் போட்டிடுறாரு. நாம் தமிழரில் அர்ச்சனா, தாவேக்கால விஜய் மோகன், இந்த 4 பேரும் வந்து போட்டியிடுறாங்க. இங்கே தொடர்ந்து 2 முறை ஈஸ்வரப்பன் தான் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. இருந்தால் கூட பெருசாக தொகுதிக்கு எதுவும் செய்யலைங்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு பெரிய அதிருப்தி அவர் மேலே இருக்குது. அதே நேரத்தில் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க 2 பேருமே திமுக அதிமுக கேண்டிடேட்ஸ். அவங்க 2 பேரும் சரிபாதியாக அந்த வாக்குகளை பிரித்தா கூட வன்னியர் சமுதாய மக்கள் வந்து அதிகமாக இந்த தொகுதிக்குள்ளே வாழ்கிறாங்க. ஸோ அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து சுகுமாருக்கு மாறி இருக்கு. தாவேக்காவும் இங்கே ஒரு கணிசமான வாக்குகளை வந்து பிரிக்கிறாங்க. எடப்பாடி, அன்புமணின்னு அடுத்தடுத்த பிரச்சாரங்கள்லாம் செஞ்சதுனால இந்த தொகுதி அதிமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளோட நிலவரத்தை வந்து பார்ப்போம். இதில் முதல் தொகுதி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தான் இங்கே முதல் தொகுதி. இதில் திமுகவில் நல்ல தம்பி நிற்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் அமமுகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஞானசேகர் நிற்கிறாரு. நாத்தாக்கால ஆறுமுகம் வந்து நிற்கிறாரு. தாவேக்கால டாக்டர் என் திருப்பதி இவங்க தான் நிற்கிறாங்க. இதில் என்னென்னா 2 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு நல்ல தம்பி. ஒன்றுமே செய்யலை தொகுதிக்கு அப்படிங்கிற அதிருப்தி இவர் மேலேயும் இருக்குது. ஆனால் என்னென்னா எதிரில் வந்து ரெட்டலை சின்னம் இல்லை, குக்கர் சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க அமமுகவில். இதை தாண்டி என்னென்னா அதிமுகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கலை அப்படிங்கிற கோவத்தில் திருப்பதி போய் தாவேக்கால சீட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இங்கே தாவேக்கா 2ஆம் இடம் வரும் போல தான் தெரியுது. பலமான எதிரிகள் இல்லாதனால அதிருப்தி இருந்தும் இந்த தொகுதியில் நல்ல தம்பி வந்து முந்தி நிற்கிறாரு. அடுத்த தொகுதி வந்து ஜோலார்பேட்டை. இந்த தொகுதி வந்து முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணியோட தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவில் கவிதா தண்டபாணிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில் கேசி வீரமணி தான் போட்டியிடுறாரு. நாத்தாக்கால சசிரேகா, தாவேக்கால முனிசாமி வந்து போட்டிடுறாரு. இதில் வீரமணி பெருசாக வந்து ஒன்றும் செலவு பண்ணல அப்படிங்கிற மாதிரி குறையெல்லாம் தான் அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. கவிதா தண்டபாணி வந்து அதே நேரத்தில் பண பலத்தை வச்சு பல விஷயங்களை தொகுதிக்குள்ளே பண்ணிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. சசிரேகா அவங்க வந்து பெரிய அளவில் பிரச்சாரம்லாம் சொல்லலை. ஏன்னா டெபாசிட்டே இங்கே போயிடுங்கிற சூழல் வந்து உருவாயிருக்கு தாவேக்காவோட வருகையால். தாவேக்கால உள்ள முனிசாமி என்ன பண்ணுறாருன்னா பிரச்சாரத்துக்கே வரது இல்லையா. அது வந்து விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ஆளும் கட்சி வந்து வாக்குகள் சிதறிடக்கூடாது அப்படின்னு அவருக்கு வந்து கொஞ்சம் செட்டில்மெண்ட்லாம் பண்ணிட்டதா ஒரு
தகவல் வந்து வருது. இருந்தா கூட விஜயோட அந்த செல்வாக்கு அத வச்சே வந்து அவங்க அங்க ஒரு நல்ல கணிசமான வாக்குகள பிரிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு சாதகமா இந்த தொகுதியில மாறியிருக்கு. ஸோ, அதனால கே.சி. வீரமணி வந்து இந்த தொகுதியில ஜெயிப்பார் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அடுத்ததா வந்து வாணியம்பாடி தொகுதிய வந்து பார்க்கலாம். இந்த வாணியம்பாடி தொகுதியில திமுகல வந்து ஐயுஎம்எல் கூட்டணிக்கு குடுத்துருக்காங்க. ஏணி சின்னத்தில சையத் ஃபரூக் பாஷா வந்து நிக்கிறாரு. அதிமுகல வந்து சிட்டிங் எம்எல்ஏ செந்தில்குமாருக்கே வந்து திரும்பியும் சீட் குடுத்துருக்காங்க. நாம் தமிழர்ல முருகேசன், தாவேக்கால வந்து சையத் புர்ஹானுதீன் வந்து நிக்கிறாங்க. இதில சையத் ஃபரூக் பாஷாவுக்கு பெரிய வரவேற்பு இல்ல. அத தாண்டி அங்க ஏணி சின்னம் தான். அங்க உதயசூரியனும் இல்லங்கிறதே ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு. அ செந்தில்குமார் மேல அவ்வளோ அதிருப்தி இல்ல. சில திட்டங்கள்லாம் பண்ணி மக்கள் கிட்ட ஒரு வரவேற்ப வச்சிருக்கிறாரு. இஸ்லாமிய சமூகம் வந்து அங்க அதிகமா இருந்தா கூட அந்த வாக்குகள வந்து தாவேகா வேட்பாளர் வந்து கணிசமா பிரிக்கிறது. ஏணி சின்னத்தில வேற நிக்கிறதுனால சையத் ஃபரூக் பாஷாக்கு அது பெரிய பின்னடைவா தான் இருக்குது. வன்னியர் சமூக வாக்குகளும் இருக்கு. பாமகவோட வச்சிருக்க கூட்டணினால இந்த தொகுதியில அதிமுகவை சேர்ந்த செந்தில்குமார் தான் முந்தி நிக்கிறாரு. அடுத்த தொகுதி திருப்பத்தூர் மாவட்டத்தில ஆம்பூர் தொகுதி. இந்த தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏ வில்வநாதன் வந்து திரும்பியும் சீட் குடுத்துருக்காங்க. அதிமுகல இன்ஜினியர் வெங்கடேசன் வந்து நிக்கிறாரு. நாத்தாக்கால அப்ஷியா நஸ்ரின், தாவேக்கால இம்தியாஸ் அப்து இவங்க 4 பேரும் போட்டி போடுறாங்க. இஸ்லாமியர்கள் பட்டியல் மக்கள் கிட்ட ஒரு தொடர் மோதல் போக்க கடைபிடிச்சதுனால சிட்டிங் எம்எல்ஏ வில்வநாதனுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இந்த தொகுதி மக்கள் கிட்ட இருக்குது. அதே நேரத்தில எப்பவும் போல எப்பவுமே திமுகவ ஆதரிக்கிற உள்ளூர்ல செல்வாக்குள்ள தொழிலதிபரான ஃபரிதா பாபு இந்த முறை அதிமுகவுக்கு வந்து நான் ஆதரவு குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. ஸோ, அதுவுமே வில்வநாதனுக்கு ஒரு மைனஸ் தான். அதே நேரத்தில நாத்தாக்கா, தாவேகா 2 பேரும் வந்து இஸ்லாமிய வேட்பாளர்கள போட்டிருக்கிறதுனால அதுவுமே திமுகவோட வாக்கு வங்கிய இந்த தொகுதியில கொஞ்சம் பதம் பார்க்குது. இந்த நேரத்தில என்னன்னா, ஒரு இழுபறி நிலை தான் நீடிக்குது. ஒரு கணிக்க முடியாத சூழல் தான் வந்து ஆம்பூர் தொகுதியில இப்போதைக்கு இருக்குது. 9 தொகுதிகள் கொண்ட கடலூர் மாவட்டத்தில நம்ம ஜூவி சர்வே ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில முதல் தொகுதி திட்டக்குடி தனி தொகுதி இது. இது அமைச்சர் கணேசனோட தொகுதி. இங்க வந்து அதிமுக சார்புல முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறனுக்கு வந்து சீட்டு குடுத்துருக்காங்க. நாத்தாக்கால மகாலட்சுமி, தாவேக்கால ராஜசேகர் இவங்கலாம் வந்து இங்க போட்டியிடுறாங்க. அதிமுகவுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கு. அதே மாரி பாமகவோட செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து அதிமுக கூட்டணிக்கு ப்ளஸ்ஸா இருந்தா கூட, இங்க அமைச்சரா இருக்கிறாரு கணேசன். இருந்தா கூட அவர ஈஸியா எல்லா மக்களுமே அணுக முடியும் அப்படிங்கிற ஒரு லெவல்லே அவர் தன்னை வச்சுக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு. விசிகாவோட பட்டியலின வாக்கு வங்கி வந்து ஒரு பெரிய அளவுல இருக்கிற தொகுதி தான் திட்டக்குடி. தேமுதிகவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான வாக்கு வங்கி இருக்கிறதுனால, இங்க வந்து ஈஸியா வந்து கணேசன் ஜெயிச்சுருவாரு அப்படிங்கிற மாரி தான் நம்ம சர்வே ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. கடலூர் மாவட்டத்தில அடுத்த தொகுதி வந்து ஒரு ஸ்டார் தொகுதி. ஏன்னா தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க. எந்த தொகுதினா அது விருத்தாச்சலம் தொகுதி. அங்க வந்து அதிமுக கூட்டணியில பாமகக்கு சீட் ஒதுக்கியிருக்காங்க. தமிழரசி வந்து அதில போட்டியிடுறாங்க. அதே மாரி நாம் தமிழர் கட்சியில ஆனந்தியும், தாவேக்கால விஜய்ங்கிறவரும் போட்டியிடுறாங்க. உள்ளூர்ல அவங்க மருத்துவர் அப்படிங்கிறதுனால தமிழரசிக்கு ஒரு நல்ல மக்கள் கிட்ட ஈஸியா அறிமுகம் வந்து அங்க கிடைச்சிருது. இருந்தா கூட விஜயகாந்த் முதல்ல ஜெயிச்ச தொகுதி தான் இந்த விருதாச்சலம். அப்படிங்கும்போது திமுகவோட கூட்டணி செல்வாக்கும் இருக்கிறதுனால பிரேமலதா விஜயகாந்த் ஒரு படி முன்னாடி தான் நிக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு சாதகமா தான் இந்த தொகுதி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சர்வே ரிசல்ட்ஸ்ல தெரிய வந்திருக்கு. கடலூர் மாவட்டத்தில அடுத்த தொகுதி வந்து நெய்வேலி. இங்க வந்து திமுக சார்புல சபா ராஜேந்திரன் இவரு சிட்டிங் எம்எல்ஏ. அதே நேரத்தில அதிமுக சார்புல சொரத்தூர் ராஜேந்திரன வந்து களமிறக்கியிருக்காங்க. அவருக்கு வந்து அதிமுக கூட்டணியில பாமக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்குது. அதே நேரத்தில இங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனோட தமிழக வாழ்வுரிமை கட்சி தனியா வந்து நாங்க போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்றதுனால வன்னியர் வாக்குகள் வந்து பெரிய அளவுல சிதறுது. அதே நேரத்தில இங்க தாவேக்காக்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருக்குங்க மாரி தான் தெரியுது. ஆனந்துங்கிறவரு போட்டியிடுறாரு. அவரு பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது சபா ராஜேந்திரனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குங்கிற மாரி நம்ம சர்வே ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ, அதனால அவர் வந்து இந்த தொகுதியை இந்த முறையும் திமுகவே கைப்பற்றும்ங்கிற மாரி தான் தெரியுது. அடுத்ததா பண்ருட்டி தொகுதியை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தொகுதியில வந்து விசிகாவும் அதிமுகவும் வந்து நேரடியா மோதிக்கிறாங்க. விசிகா சார்புல அப்துல் ரஹ்மான் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. அதிமுகல மோகன் வந்து களமிறக்கப்பட்டிருக்காரு. தாவேக்கால மணிகண்டன், நாத்தாக்கால பானுப்பிரியா இந்த 4 பேரும் போட்டியிடுறாங்க. இங்க என்னன்னா பாமகவோட வாக்கு வங்கி இருக்கு. அதிமுகவே டைரக்ட்டா போட்டியிடுது. இரட்டை இலை சின்னமே இருக்கு. இதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸா இருந்தா கூட, அங்க முன்னாள் எம்எல்ஏ சத்யா பன்னீர்செல்வம் வந்து தனக்கு சீட் குடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தபோது, அந்த சீட் வந்து அவங்களுக்கு குடுக்கல அப்படிங்கிறதுனால உள்ளடி வேலைகள்லாம் மோகனுக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில திமுகவுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கு. சிறுபான்மை சமூக மக்கள் கிட்டயும் இருக்கு. அதே நேரத்தில
பட்டியலின சமூக மக்கள்கிட்டையும் இருக்குது. பானை சின்னத்தில் நிற்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஏரியாவில் நமக்கு பானை சின்னத்துக்கும் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த தொகுதியில் விசிகா வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கடலூர் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி கடலூர் சட்டமன்ற தொகுதி. இங்கே வந்து முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அதிமுக சார்பில் வந்து போட்டிடுறாரு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் சந்திரசேகர் வந்து இறக்கியிருக்காங்க. தாவேக்கால ராஜ்குமார், நாத்தாக்கால வந்து சரசு, இவங்கெல்லாம் வந்து போட்டிடுறாங்க. இங்கே என்னென்னா கூட்டணி சார்பில் வந்து சீட்டை கொடுத்துட்டாங்க திமுகவில், அதாவது காங்கிரஸ் கொடுத்துட்டாங்கிறதுனால கட்சிக்காரங்க யாருமே வேலை பார்க்கல அப்படிங்கிறது சந்திரசேகருக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதே மாதிரி முன்னாள் அமைச்சராக இருந்து எந்த வளர்ச்சியும் செய்யலைங்கிறது MC சம்பத் மேலேயும் மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. அதே நேரத்தில் விசிகாவோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால இந்த போட்டியை வந்து ரொம்ப கடுமையாக தான் மாற்றி வச்சிருக்கிறாரு சந்திரசேகர். இருந்தால் கூட ஒரு சின்ன மார்ஜினில் MC சம்பத் அவரோட தனிப்பட்ட செல்வாக்கை வச்சு ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி குறிஞ்சிப்பாடி. இங்கே வந்து அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் திமுக சார்பாக போட்டிடுறாரு. புவனேந்திரன் வந்து அதிமுக சார்பாக போட்டிடுறாரு. நாத்தாக்கால கவிதா ரங்கநாதன், அதே மாதிரி தாவேக்கால ராஜ்குமார், இவங்கெல்லாம் வந்து போட்டிடுறாங்க. அதிமுக பாமக கூட்டணி வச்சிருக்கிறதுனால இந்த தொகுதியில் இருக்கிற வன்னியர் சமூக மக்கள் புவனேந்திரனுக்கு வாக்களிப்பாங்கங்கிற மாதிரி அவர் ஒரு நம்பிக்கையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே நேரத்தில் தனக்கு தான் வாக்களிப்பாங்க வன்னியர் சமூக மக்களுங்கிறது பன்னீர்செல்வத்தோட பாயிண்ட்டாக இருக்குது. இங்கே தாவாக்கா, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவங்க வந்து தனியாக போட்டிடுறாங்க. அதுவும் MRK பன்னீர்செல்வத்துக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறதுக்கான வேலைகளையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட அவர் வந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, தொகுதிக்கு சில விஷயங்களும் பண்ணியிருக்காரு, 5 முறை வந்து ஜெயிச்சு ஒரு மக்கள்கிட்ட பரிச்சயமானவராக இருக்கிறாரு அப்படிங்கிறதும், தாவேக்கா இங்கே பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறதும் MRK பன்னீர்செல்வத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த தொகுதியில் திமுக தான் முந்தி நிற்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி வந்து புவனகிரி. இங்கே வந்து திமுக அதிமுக ஒரு டைரக்ட் ஃபைட் இருக்குது. அதிமுக சார்பில் சிட்டிங் MLA அருண்மொழி தேவனுக்கே சீட்டு கொடுத்துருக்காங்க. திமுக சார்பில் முன்னாள் MLA துரைக்கி சரவணனுக்கு வந்து சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. தாவேக்கால மகாலிங்கம் போட்டிடுறாரு. நாத்தாக்கால சுமதி சீனிவாசன், இந்த 4 பேரும் வந்து மோதிக்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இந்த தொகுதியில் இருக்குதுங்கிறது சரவணனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதே நேரத்தில் சிட்டிங் MLAவாக ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால அருண்மொழி தேவனுக்கும் ஒரு பாசிட்டிவான இடமாக தான் இந்த தொகுதி இருக்குது. இருந்தாலும் 2 பேரும் சமபலத்தோட மோதுறதுனால இந்த புவனகிரி தொகுதி வந்து ஒரு இழுபறி நிலையில் தான் இருக்குது. அடுத்ததாக சிதம்பரம் தொகுதியை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் மனிதநேய ஜனநாயக கட்சியை சேர்ந்த தமிமுன் அன்சாரி வந்து போட்டியிடுறாரு. அதே நேரத்தில் அதிமுகவில் சிட்டிங் MLA KA பாண்டியனுக்கே வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழரில் தமிழ்ங்கிறவர் போட்டிடுறாங்க. அதே மாதிரி தாவேக்கால பாரி வந்து போட்டிடுறாரு. இவங்க 4 பேருக்கும் இடையில் ஒரு போட்டி இருந்தால் கூட ADMK vs DMK அந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறதுனால அப்படியான போட்டியாக தான் இதை பார்க்க முடியுது. இங்கே வந்து விசிகாவோட வாக்கு வங்கி, அதே மாதிரி உதயசூரியன் சின்னம், இதெல்லாம் வந்து தமிமுன் அன்சாரிக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதே நேரத்தில் வெளியூர்காரர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து அவருக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குது. பாமகவோட வாக்கு வங்கி, அதே மாதிரி அதிமுகவோட சமீபத்தில் கைகோர்த்த ஸ்ரீதர் வாண்டையார், அவரோட தனிப்பட்ட செல்வாக்கு, இதெல்லாம் பாண்டியனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு கடும் போட்டியை தமிமுன் அன்சாரி ஏற்படுத்தினா கூட இந்த தொகுதியில் ஈஸியாக ஜெயிச்சிருவார் KA பாண்டியன் அப்படிங்கிற சூழல் தான் நம்ம சர்வே ரிசல்ட்டில் வந்திருக்கு. கடலூர் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதி. இந்த தொகுதியில் தான் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் வந்து போட்டியிடுறதா இருந்தது. கடைசி நேரத்தில் அவர் வந்து பின்வாங்கிட்டு, அதாவது பின்வாங்கிறதும் ஒரு முன்வாங்கல் தான், ஒரு போகிற தந்திரம் மாதிரி தான் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜோதிமணி, காங்கிரஸ் தலைவர் இளைய பெருமாளோட மகன் ஜோதிமணிக்கு வந்து சீட்டு கொடுத்துருந்தாரு திருமா. இந்த தொகுதியில் வந்து பாமகக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. டாக்டர் அன்புச்சோழன் வந்து இங்கே போட்டிடுறாரு. நாம் தமிழரில் சிவஜோதி, தமிழக வெற்றி கழகத்தில் சீனிவாசன், இவங்கெல்லாம் போட்டிடுறாங்க. உள்ளூரில் ஒரு டாக்டர் அப்படிங்கிறது அன்புச்சோழனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே என்ன பிரச்சனைனா நேரடியாக விசிகாவும் பாமகவும் மோதிக்கிறாங்க. இங்கே பட்டியலின சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே மாம்பழ சின்னத்துக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பட்டியல் சமூக வாக்குகள், சிறுபான்மையினரான இஸ்லாமிய சமூக வாக்குகள், இதெல்லாம் வந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த தொகுதியில் ஜோதிமணி இப்போதைக்கு முந்தி நிற்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் என்ன நிலவரம் அப்படிங்கிறத பார்க்கலாம். விழுப்புரமில் முதல் தொகுதி செஞ்சி தொகுதி. இங்கே திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வந்து போட்டியிடுறாரு. அதே நேரத்தில் அதிமுகவில் பாமகக்கு வந்து சீட் கொடுத்துருக்காங்க. அங்கே முன்னாள் MLA கணேஷ்குமார் போட்டியிடுறாரு. நாம் தமிழரில் கிருஷ்ணன், தாவேக்கால சந்திரசேகரன், இவங்க 4 பேரும் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதி அப்படிங்கிறது அதிமுக பாமக வாக்கு வங்கிகள் இருக்கிறதுனால பாமக வேட்பாளருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது.
இருக்குது. அதே நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் தனியாக ஒரு அணி அமைச்சு அங்கே கனல் பெருமாள் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை போட்டிருக்காரு. அவர் பிரிக்கிற வாக்கு அப்படிங்கிறது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய மைனஸாக தான் இருக்குது. அதே மாதிரி செஞ்சி ராமச்சந்திரன் திமுகவில் சமீபத்தில் இணைஞ்சது, அந்த அவரோட ஆதரவு அப்படிங்கிறது மஸ்தானுக்கு ப்ளஸ்ஸு. திமுகவில் இருக்கிற விசிக வாக்கு வங்கி, திமுகக்குன்னே இருக்கிற வாக்குகள், தேமுதிகவோட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி, இதெல்லாம் வந்து செஞ்சி மஸ்தானுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால அவர் ஒரு படி முந்தி நிற்கிறார் இந்த தொகுதியில். விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்ததாக மயிலம் தொகுதி வந்து பார்க்கலாம். அங்கே வந்து சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர் அதிமுக சார்பில் போட்டிடுறாரு. திமுகவில் தேமுதிக கூட்டணிக்கு இந்த சீட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அங்கே எல். வெங்கடேசன் வந்து போட்டிடுறாரு. அவர் தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாதவர் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதே மாதிரி அங்கே செல்வாக்கு இருக்குது, வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், அசைக்க முடியாத ஒரு பொருளாதார பலமும் வந்து சி.வி. சண்முகத்துக்கிட்ட இருக்கிறதுனால இந்த தொகுதியில் சி.வி. சண்முகம் வந்து முந்தி நிற்கிறாரு. விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த தொகுதி திண்டிவனம் தனி தொகுதி. இங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ அர்ஜுனனுக்கே அதிமுக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. திமுக கூட்டணியில் விசிகால வன்னியரசு வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழரில் பேச்சி முத்துவும் தாவேகால சக்திவேலும் வந்து போட்டியிடுறாங்க. இங்கே திமுக விசிகா வாக்கு வங்கி அப்படிங்கிறது வன்னியரசுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட அவர் தொகுதி மாறி நிற்கிறாரு அப்படிங்கிறது ஒரு மைனஸ் தான். இது தொடர்ச்சியாக அதிமுக தக்க வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தொகுதி. அதை தாண்டி பாமகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறதும் அர்ஜுனனுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இந்த தொகுதியில் அவர் தான் முந்துறாரு. அடுத்த தொகுதி வந்து வானூர் தனி தொகுதி. இங்கே வந்து அதிமுக சார்பில் வந்து முருகன் போட்டியிடுறாரு. திமுக சார்பில் கௌதம் திராவிடமணி வந்து போட்டியிடுறாரு. நாத்தாக்கால கரிகாலனும் தாவேக்கால சுரேஷும் வந்து களமிறங்குறாங்க. கடந்த தேர்தலில் இந்த தொகுதியை வந்து விசிகாக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இப்போ நேரடியாக திமுகவே களமிறங்குறாங்க. அதிமுக நீண்ட காலமாக தக்க வச்சிருக்கிற தொகுதி அப்படிங்கிறது முருகனுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. விசிகாவோட வாக்கு வங்கி, திமுகவோட பலம், இதெல்லாம் சேர்த்து கௌதம் திராவிடமணிக்கும் ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்கு. ஸோ வன்னியர் சமூக வாக்குகள் அதெல்லாம் வந்து கவர்றதுக்கு நிறைய வேலைகளை திராவிடமணி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அவருக்கு சாதகமாக தான் இந்த தொகுதி இப்போதைக்கு இருக்குது. அடுத்ததாக வந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி. இங்கே வந்து திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ லக்ஷ்மணன் வந்து போட்டிடுறாரு. அதிமுகவில் விஜயா, நாம் தமிழரில் அபிநயா பொன்னிவளவன், தாவேக்கால மோகன்ராஜ், இவங்க 4 பேரும் மோதுறாங்க. இங்கே வந்து அதிமுக வாக்கு வங்கி அப்படிங்கிறதும் பாமக கூட்டணியும் வந்து விஜயாவுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அதே சமயம் அதிமுகவோட தெற்கு நகர செயலாளராக இருந்த பசுபதி அவர் சமீபத்தில் வந்து கட்சியிலேருந்து வெளியேறினார். அவர் எதிராக உள்ளடி வேலைகள் பார்க்குறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மைனஸாக மாறி இருக்குது. சி.வி. சண்முகம் தான் இந்த தொகுதியில் கடைசி தேர்தலில் போட்டிட்டு இவர்கிட்ட தோத்தார். பட் ஒரு கடும் போட்டியாக இருந்தது அவர் இருந்த வரையும். இப்போ அவர் வந்து மயிலம் தொகுதிக்கு மாறி இருக்கிறதுனால இங்கே பெரிய போட்டி இல்லாதனால ரொம்ப எளிதாகவே லக்ஷ்மணன் வந்து இந்த தொகுதியை கைப்பற்றுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சர்வே சொல்லுது. விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்ததாக விக்கிரவாண்டி தொகுதி. இங்கே திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ அன்னியூர் சிவாவுக்கே வந்து போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. பாமகவில் மயிலம் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் சிவகுமார், அவர் வந்து இப்போ விக்கிரவாண்டிக்கு மாறி வந்திருக்கிறாரு. நாம் தமிழரில் சபா சந்திரசேகர், தாவேக்கால விஜய் வடிவேலு, இவங்கெல்லாம் களம் காண்றாங்க. அதிமுக பாமக வாக்கு வங்கிகள்ங்கிறது சிவகுமாருக்கு ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட தொகுதி மாதிரி வந்திருக்கிறாருங்கிறது ஒரு மைனஸ் தான். அதே நேரத்தில் அதிமுக களத்தில் நேரடியாக இல்லாதது அன்னியூர் சிவாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. போன தேர்தல் அந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுகவோட கைகோர்க்காமல் பாமக மட்டும் தனிச்சு நின்னே ஒரு மாதிரி ஃபைட் கொடுத்தாங்க. இப்போ அதிமுகவும் இருக்கிறதுனால டஃப் ஃபைட்டு தான் கொடுக்குறாங்க. இருந்தால் கூட சிறுபான்மையின மக்கள் விசிகா வந்து கூட்டணியில் இருக்கிறனால பட்டியல் சமூக வாக்குகள் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுனால அன்னியூர் சிவா இந்த விக்கிரவாண்டி தொகுதியை ரொம்ப எளிதாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சர்வே ரிசல்ட்ஸ் சொல்லுது. அடுத்ததாக திருக்கோவிலூர் தொகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வந்து கௌதம சிகாமணி திமுகவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுகவில் பழனிசாமி வந்து போட்டியிடுறாரு. நாம் தமிழரில் ஹேமராஜனும், தாவேக்கால மாவட்ட செயலாளர் பரணீர் பாலாஜி அவர் வந்து போட்டியிடுறாரு. இதில் வந்து பழனிசாமிக்கு அதிமுக பாமக வாக்குகள் ஒரு பலத்தை கொடுத்தாலும் அவர் தொகுதிக்கு பரிச்சயம் இல்லாதவருங்கிறது ஒரு பெரிய மைனஸ். அதே நேரத்தில் பணபலம், திமுகவோட வாக்கு வங்கி, விசிக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோட பலம் இதெல்லாம் சேர்ந்து கௌதம சிகாமணி இந்த திருக்கோவிலூர் தொகுதியில் முந்தி நிற்கிறார். வடக்கு மண்டலத்தில் முக்கியமான மாவட்டம் திருவண்ணாமலை. குறிப்பாக சொல்லணும்னா அமைச்சர் ஏவாவேலு தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒரு மாவட்டம் தான் திருவண்ணாமலை. அங்கே நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திருவண்ணாமலையில் முதல் தொகுதி அப்படிங்கிறது செங்கம் தனி தொகுதி. இங்கே திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ மூப்பேகிரிக்கே திரும்பியும் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவில் வேலு, நாத்தாக்கால சோபா, தாவேக்கால பாரதிதாசன் இவங்கெல்லாம் வந்து போட்டியிடுறாங்க. கடந்த 10 ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக இருக்கிறாரு கிரி. அவர் மேலே ஒரு பெரிய அதிருப்தி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி ஒரு பெரிய வலுவான கூட்டணியாக இங்கே வேலை பார்க்கல அப்படிங்கிறதுனாலையும் அது இவருக்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, கிரிக்கே ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. இந்த தொகுதிக்குள்ளே அந்த வேட்பாளர் தாவேக்கா போட்டிருக்கிற வேட்பாளர் பாரதிதாசன்
சீனிவாசன் மேலே கொலை வழக்கெலாம் இருக்குது அப்படிங்கிற பின்னணியெல்லாம் வெளியே வந்தோடனே பெரிய அளவில் அவருக்கும் ஒரு ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் மூப்பே கிரி வந்து 3வது முறையாக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சர்வே ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்த தொகுதி திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி. இது வந்து அமைச்சர் ஏவாவேலுவோட தொகுதி. அவரை எதிர்த்து வந்து இந்த முறையும் பாஜக தான் களமிறக்கியிருக்காங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பில் தாமரை சின்னத்தில் ஏழுமலை, நாத்தாக்கால விக்னேஷ், தாவேக்கால அருள் ஆறுமுகம். இவர் வந்து இந்த மேல்மா சிப்காட் போராட்டத்தில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விவசாயி தான் அருள் ஆறுமுகம். அவர் வந்து தாவேகா சார்பில் போட்டியிடுறாரு. அவர் இந்த தொகுதியில் விவசாயிகளோட வாக்குகளையும் இளைஞர்களோட வாக்குகளையும் கணிசமாக பிரிக்கிறாரு. அதே நேரத்தில் எதிர்த்து போட்டியிடுற பாஜக வந்து அங்கே போட்டியிடுறதுனால பெரிய செல்வாக்கு வந்து இல்லாத வேட்பாளர் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ ஏவாவேலு இந்த தொகுதியை ஈஸியாக ஜெயிச்சிருவாருங்கிற ஒரு சூழல் தான் நம்ம சர்வேல வந்து தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அடுத்த தொகுதி கீழ்பெண்ணாத்தூர். அங்கே வந்து திமுகவில் துணை சபாநாயகர் பிச்சாண்டிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன், நாத்தாக்கால லோகநாதன், தாவேக்கால ராஜா இவங்கெல்லாம் வந்து போட்டிடுறாங்க. இந்த முறை வந்து பாமக ஆதரவோட அதிமுக களமிறங்கிறதுனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு ராமச்சந்திரன் இறங்கியிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் வன்னியர் சமூகம் அப்படிங்கிறதுனால நம்ம சமூக மக்களும் வந்து நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஸோ போட்டியை கடுமையாக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி களமிறங்கியிருக்காரு. இன்னொரு பக்கம் பிச்சாண்டி வந்து சாதி சமயங்கள் தாண்டி மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை எடுத்திருக்கிறதுனால அவருக்கு இந்த தொகுதி இந்த முறையும் கீழ்பெண்ணாத்தூரில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. அடுத்தது கலசப்பாக்கம் தொகுதி. இந்த தொகுதியில் திமுகவில் சரவணன் போட்டிடுறாரு. அதே மாதிரி அதிமுகவில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நாத்தாக்கால சீதா சிவானந்தம், தாவேக்கால ஏழுமலை இந்த 4 பேரும் போட்டிடுறாங்க. கலசப்பாக்கத்தில் சிட்டிங் எம்எல்ஏவாக கடந்த 5 ஆண்டுகளில் சரவணனோட செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப சுமாராக தான் இருந்திருக்கு. கலசப்பாக்கத்தில் ஏற்கனவே 2 முறை ஜெயிச்சிருக்கிறாரு கிருஷ்ணமூர்த்தி, அவரோட சொந்த தொகுதி. அதுக்கே வந்து இப்போ திரும்பி இருக்காரு. ஸோ இங்கே வந்து அவருக்கான ஆதரவு அப்படிங்கிறது முதலியார் வன்னியர் சமூக மக்கள்கிட்ட இருக்குது. அவரோட கூட்டணி பலம் இதெல்லாம் வச்சு இந்த தொகுதியில் எஸ்எஸ் கிருஷ்ணமூர்த்தி வந்து முந்தி நிற்கிறார். அடுத்ததாக போலூர் தொகுதியை பார்க்கலாம். போலூர் தொகுதியில் தேமுதிகவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இங்கே சரவணன் போட்டிடுறாரு. அதிமுக கூட்டணியில் பாமக சார்பாக பாஸ்கரன் போட்டிடுறாரு. நாத்தாக்கால உமாதேவி, தாவேக்கால அபிஷேக் போட்டியிடுறாங்க. தொகுதியில் வன்னியர் பட்டியலின மக்கள் அதே மாதிரி முதலியார் சமூக வாக்குகள் இருக்குது. சரவணன் வந்து வன்னியர் வாக்குகளை குறி வச்சு அவர் வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது பாமகவுக்கு வழக்கமாக விழுகிற வாக்குகள் அதில் கிடைக்குமே தவிர பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களோ இல்லை அவங்க கட்சியை சேர்ந்தவங்களோ ஒழுங்காக பிரச்சாரம் பண்ணல. அதே நேரத்தில் தாவேகா வேட்பாளர் வந்து பிரச்சார களத்தில் ரொம்ப கவனம் பெற்றுட்டு இருக்காரு, ரொம்ப வேகமாக பிரச்சாரம் பண்ணுறதுனால. ஸோ அவர் பிரிக்கிற வாக்குகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது வந்து சரவணனுக்கு சாதகமாக இருக்கும். அதனால் திமுக கூட்டணி ஆதரவோடு அங்கே வந்து முந்தி நிற்கிது. அடுத்ததாக ஆரணி தொகுதி பார்ப்போம். அந்த ஆரணி தொகுதியில் வந்து திமுக சார்பில் மகாலட்சுமி கோவர்தனன், அதிமுக சார்பில் ஜெயசுதா லக்ஷ்மிகாந்தன், நாத்தாக்கால தவமணி, தாவேக்கால வெங்கடேஷ்குமார் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியில் பொறுத்தவரையும் ஜெயசுதா தொகுதி மாறி வந்து நிற்கிறாங்க. இவங்க போலூர் தொகுதியில் 2011 எம்எல்ஏவாக இருந்தவங்க. இந்த தொகுதி மாறி வந்து நிற்கிறது ஒரு மைனஸாக இருக்குது. அவங்களுக்கு எதிராக சீட்டை எதிர்பார்த்து காத்திருந்த சிட்டிங் எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் அதே மாதிரி அந்த கட்சியை சேர்ந்த கஜேந்திரன்லாம் வந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்க ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதுனால வேலை எதுவுமே நடக்கலை. இதுவே வந்து மகாலட்சுமிக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த தொகுதியில் உதயசூரியன் வந்து உதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகம். திருவண்ணாமலையில் அடுத்த தொகுதி செய்யார் தொகுதி. இங்கே வந்து திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ ஜோதியே வந்து போட்டியிடுறாரு. அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் முக்கூர் என் சுப்பிரமணியம், நாத்தாக்கால தமிழ்ச்செல்வன், தாவேக்கால தூசி மோகன் வந்து போட்டியிடுறாங்க. மேல்மா சிப்காட் விவகாரத்தில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தின விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தினது, அந்த சிறையில் அடைச்சது, இதெல்லாம் வந்து ஜோதிக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. அதே நேரத்தில் சீட் எதிர்பார்த்து அதிமுகவில் காத்துக்கிட்டு இருந்தார் தூசி மோகன். அவருக்கு சீட்டு கொடுக்காம என் சுப்பிரமணியனுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவர் கோச்சிக்கிட்டு போய் தாவேக்கால போய் சீட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதிமுக வாக்குகள் பிளவுபடுறதுனால இந்த தொகுதியில் எவ்வளோ அதிருப்தி இருந்தாலும் திரும்பவும் ஜோதியே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. திருவண்ணாமலையில் கடைசி தொகுதி வந்தவாசி தனி தொகுதி. இது இங்கே வந்து திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ அம்பேத்குமாரே போட்டியிடுறாரு. அதிமுகவில் ராணி பெருமாள், நாத்தாக்கால கணேஷ், தாவேக்கால உதயகுமார்லாம் போட்டியிடுறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக இவர் தான் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இருந்தாலும் பெருசாக எந்த வளர்ச்சி பணியும் செய்யலை. அதே நேரத்தில் அவரோட பணபலத்தை வச்சு அவர் வேலைகள் பார்த்துட்டு இருக்குது அவருக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. எதிரில் இருக்கிற அதிமுக வேட்பாளர் ராணி பெருமாளுக்கு பெரிய பணபலமோ அவங்களுக்கான வேலை பார்க்குறதுக்கோ ஆள் இல்லாதனால எளிதாக அந்த தொகுதியை வென்றெடுப்பார் அம்பேத்குமார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சர்வே ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுது.
வடக்கு மண்டலத்தில் அடுத்ததாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட தொகுதி நிலவரங்களை பார்த்துடலாம். கள்ளக்குறிச்சியில் முதல் தொகுதி உளுந்தூர்பேட்டை. இங்கே வந்து திமுக சார்பில் ஜிஆர் வசந்தவேல் நிற்கிறாரு. அதிமுகவில் குமரகுரு, நாத்தாக்கால லோகேஸ்வரி, தாவேக்கால சுதாகர், இவங்க 4 பேரும் போட்டியிடுறாங்க. வலுவான கூட்டணி அப்படிங்கிறது வசந்தவேலுக்கு வந்து கை கொடுக்குது. அதே நேரத்தில் வந்து அவர் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறதுனால அவருக்கு செலவு செய்யவும் அங்கே வந்து பணம் இல்லை. அதை தாண்டி வந்து கட்சி நிர்வாகிகளே அவர் மேலே அதிருப்தியில் இருக்கிறதுனால யாரும் வேலை செய்கிறதில்ல. இது எல்லாமே வந்து அதிமுகவோட குமரகுருவுக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. அவரோட கூட்டணி பலம், கட்சி பலம், இரட்டை இலைக்கான செல்வாக்கு, இதெல்லாம் வச்சு இந்த தொகுதியில் குமரகுரு வந்து முந்தி நிற்கிறாரு. அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தனி தொகுதி. இங்கே வந்து விசிகால மாலதி போட்டிடுறாங்க, அதிமுகவில் ராஜீவ்காந்தி, நாம் தமிழரில் நாகம்மாள் போட்டிடுறாங்க, தாவேக்கால அருள் விக்னேஷ் வந்து போட்டிடுறாரு. இவங்கெல்லாம் வந்து இதில் என்னென்னா தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத மாலதிக்கு சீட்டு கொடுத்துட்டாங்கங்கிறதே அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது விசிகாக்கு. தாண்டி தொடர்ச்சியாக அதிமுக வசம் இருக்கிற ஒரு தொகுதி தான் இந்த தொகுதி. இதில் வந்து ராஜீவ்காந்திக்கு இரட்டை இலை சின்னமும் ப்ளஸ்ஸாக இருக்குது. முன்னாள் எம்எல்ஏ அழகுவேலு உட்பட சில பேர் வந்து தங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு திமுக பக்கம் போனால் கூட அவர் இளைஞருங்கிற ஒரு இமேஜ் இருக்குது, அதிமுகவோட செல்வாக்கு இருக்குது, இதை வச்சு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைய நிலவரம் இருக்குது கள்ளக்குறிச்சி தொகுதியில். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடுத்த தொகுதி ரிஷிவந்தியம் தொகுதி. இங்கே திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனுக்கு திரும்பியும் போட்டியிடுறாரு. பாமக கொடுத்துருக்காங்க அதிமுக கூட்டணியில், அங்கே வந்து செழியன் வந்து போட்டிடுறாரு. நாத்தாக்கால ராதிகாவும் தாவேக்கால அசோக்குமாரும் மோதுறாங்க. இதில் என்னன்னா பாமகவுக்கு ஒரு அடித்தளமே இல்லாத தொகுதி தான் ரிஷிவந்தியம். அங்கே வந்து அதிமுக வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி களமிறங்கி இருக்கிறாரு செழியன். அதே நேரத்தில் பார்க்கும்போது விசிக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளோட பலம் இருக்குது, தன்னோட தனிப்பட்ட செல்வாக்கு, இதெல்லாம் வச்சு வசந்தம் கார்த்திகேயன் இந்த தொகுதியில் முந்தி நிற்கிறாரு. அடுத்ததாக சங்கராபுரம் தொகுதி. இதில் திமுக சிட்டிங் எம்எல்ஏ உதயசூரியனே வந்து போட்டியிடுறாரு. அதிமுகவில் ராகேஷ், நாத்தாக்கால ரமேஷ் பெருவளத்தான், தாவேக்கால ஜெகதீசன், இவங்க 4 பேரும் களம் காண்றாங்க. இங்கே வந்து வெறும் அதிமுக அவங்க தனிப்பட்ட செல்வாக்கில் தான் போட்டியிட்டாகணும், ஏன்னா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அங்கே வந்து பெரிய செல்வாக்கு இல்லை. இளைஞர் அப்படிங்கிற ஒரு இமேஜை வச்சு பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு அதிமுகவை சேர்ந்த ராகேஷ். ஆனால் அதே சமயத்தில் திமுகவுக்கு ஒரு நிலையான வாக்கு வங்கி இருக்கிற தொகுதி தான் சங்கராபுரம். கூட்டணி கட்சிகளோட பலம், அதே மாதிரி தொகுதியில் நீண்டகால எம்எல்ஏ, இந்த செல்வாக்கெல்லாம் வச்சு உதயசூரியன் இந்த தொகுதியில் முந்தி நிற்கிறாரு. வடக்கு மாவட்டங்களான வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இங்கே நிறைய சர்வே தொடர்பான வீடியோக்களும் வர இருக்குது. தொடர்ந்து விகடனோட இணைந்திருங்கள். நன்றி.